ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து புத்தக திருவிழா அது வந்து எப்பப்பெல்லாம் நடக்குது, இப்போ எங்கே நடக்குது, அந்த புத்தக திருவிழாவில் வந்து என்னென்னலாம் கிடைக்கும், என்னென்னலாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் விலை கம்மியாக வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த புத்தக திருவிழா பற்றி ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுக்கலாம். யாரெல்லாம் தெரியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு புத்தக திருவிழா பற்றி ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான் இந்த ஒரு வீடியோ நம்ம பண்ணுறோம். ஏன்னா இந்த ஒரு சேனலே வந்து ஒரு புத்தகங்கள், இலக்கியம், சிறுகதை போட்டிகள் அந்த ரிலேட்டடாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அப்பப்போ ஷேர் பண்ணுவோம். நிறைய வீடியோஸ் வந்து புத்தகம் ரிலேட்டடாக நிறையவே வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ புத்தக திருவிழா வந்து ஒரு சிட்டிலையுமே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் இன்றைக்கி டேட்டில், அதாவது ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 11 இன்றைக்கி டேட்டில் வந்து 2 சிட்டியில் வந்து சேம் டைமில் நடக்குது. ஒன்று வந்து நாகப்பட்டினம், இன்னொன்று வந்து ஈரோடு. ஸோ அந்த 2 டீட்டெயில்ஸையும் பற்றி வந்து சொல்லலாம். அப்படின்னா அதையும் தாண்டி இப்போ என்னென்னா வந்து புத்தக திருவிழா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து தெரியாதவங்களுக்கு என்னென்னா வந்து புத்தக திருவிழாவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா வந்து தமிழில் சார்ந்து நிறைய படிக்கிறாங்கள்ல அந்த இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் அந்த சார்ந்து வந்து நிறைய புத்தகங்கள் வந்து இருக்கும். அதில் பதிப்பாளர்கள் வந்து வருவாங்க. அதையும் தாண்டி ஆங்கிலம் கலந்த இங்கிலீஷ் புக்ஸுமே வந்து வச்சுருப்பாங்க. சில வந்து 99 rupees புக்ஸு, 100 rupees புக்ஸு, 150க்கு வந்து 3 புக்ஸு, அதுவுமே வந்து ஒரு 3 புக்ஸ் எடுத்தால் வந்து ஒரு 150 rupees அந்த மாதிரி சொல்லிட்டு இங்கிலீஷ் புக்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் போடுவாங்க. அதுமே வந்து எந்த புத்தகம் வாங்கினாலும் வந்து உங்களுக்கு வந்து 10% வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து புக் ஃபெஸ்டிவல் நடக்குதோ, நீங்கள் எங்கே புக் ஃபெஸ்டிவல் நடந்தாலுமே வந்து ஒரு 10% வந்து இந்த புக் ஃபெஸ்டிவல் ஆஃபர் கிடைக்கும். அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, சில புக் ஃபெஸ்டிவலில் எப்படி இருக்குன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கினா வந்து உங்களுக்கு ஒரு கூப்பன் மாதிரி கொடுப்பாங்க. அந்த கூப்பனை வந்து நீங்கள் அந்த புக் ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்களா அதில் எண்டில் போய் கொடுக்கணும். அந்த கூப்பன்லேருந்து உங்கள் பேர்லாம் எழுதி வச்சுப்பாங்க. அதாவது யாரெல்லாம் வந்து 1000 ரூபாய்க்கு மேலேயோ இல்லை 2000 ரூபாய்க்கு மேலேயோ புத்தகம் வாங்குறாங்களோ அவங்க பேர்லாம் தனியாக வந்து குழுக்கள் முறையில் போட்டு அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் சில புக் ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும். ஸோ இந்த புக் ஃபெஸ்டிவல் வந்து உங்களுக்கு தமிழ் எழுத்தாளர்களை பார்க்கலாம், தமிழில் அந்த புத்தகம் பதிப்பாளர்களை பார்க்கலாம், இங்கிலீஷ் புக்ஸும் இருக்கும். அதுமே வந்து நார்த் இந்தியாவிலேருந்து சில பேருமே வந்து போட்டிருப்பாங்க. ஸ்பிரிச்சுவலாக வந்து சில புக்ஸ் இருக்கும். அது வந்து புத்திஸ் அந்த மாதிரி வந்து சில பேர் அந்த சைட்லேருந்து வந்திருப்பாங்க. சில டைம் வந்து சைனீஸ்லேருந்து கூட ஒரு 2-3 பேர் வந்து அவங்க சைடில் வந்து 2-3 புத்தகங்கள்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த புக் ஃபெஸ்டிவல் வந்து இந்த மாதிரி தான் வந்து நடந்துகிட்டு இருக்கும். இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து பெரிய சிட்டியில் வந்து இந்த புக் ஃபெஸ்டிவல் நடக்கும்போது தான் வந்து ரொம்ப லாபகரமாக இருக்கும். அதாவது சென்னையாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சிட்டியில் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து சில இது வந்து நஷ்டமாகுது அப்படின்னு தான் வந்து எல்லாமே சொல்லுவாங்க. ஸ்டால் போடுறவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து பெரிய அளவு லாபம் இல்லை, பெரிய அளவு வந்து புத்தகம் வந்து விற்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவுமே நிறைய இடத்துல நடந்திருக்கு. அதுவுமே உண்மையாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து அதையும் தாண்டி வந்து எல்லா சிட்டிலையும் நடக்குது. எதுக்குன்னா வந்து மக்களை வந்து உள்ளே கொண்டு வரணும், மக்கள் வந்து வாசிக்கணும். ஏதாச்சும் ஒரு புக்கு 50 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு ஏதாச்சும் ஒரு புத்தகம் வாங்கி வாசிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபாய்க்கு புத்தகம் கிடைக்கும். அதுவும் வந்து சீர் வாசகர் வட்டெல்லாம் வந்து 1 ரூபாய் 2 ரூபாய்க்குலாம் வந்து புத்தகம் போட்டாங்க. கயிறுன்ற ஒரு புத்தகம்லாம் வந்து 1 ரூபாய்க்குலாம் போட்டாங்க. 5 ரூபாய்க்கு புத்தகம் இருக்கும், 10 ரூபாய்க்கு இருக்கும், 50 ரூபாய்க்கு இருக்கும், 100 ரூபாய்க்கு இருக்கும். ஏதாச்சும் ஒரு புத்தகம் நீங்கள் வாங்கி வாசித்தா அந்த வாசிப்பு பழக்கம் வந்து உங்களை வந்து இன்னும் நிறையா மாற்றும், நிறைய கற்றுக் கொடுக்கும், நிறையா வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு புரிய வைக்கும், பொறுமையும் நிதானமும் கிடைக்கும், பக்குவம் வரும். அதுக்கப்புறம் இந்த உலகத்தை பற்றி நிறையா வேற மாதிரி ஒரு கண்ணோட்டம் வரும். எந்த விஷயத்தையுமே வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக நம்ம யோசித்து முடிவு பண்ணலாம் அப்படின்ற இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள், வரலாறுகள் படிக்கும் போது உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து அவங்கள வர வைக்க தான் வந்து இந்த மாதிரி புக் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு இடத்துல நடக்குது. இந்த புக்கை தாண்டி வேறு என்ன இருக்குன்னா வந்து எழுத்தாளர்கள் வருவாங்க. தினையுமே வந்து எழுத்தாளர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. இப்போ வந்து நாகப்பட்டினம் புக் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், இப்போ ஈரோடு புக் ஃபெஸ்டிவல் ரெண்டுமே வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய எழுத்தாளர்கள் வராங்க. நிறைய வந்து IAS அதிகாரிகள், ரிட்டையர் ஆன அந்த இறையன்பு அவங்கள மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. நிறைய தொலைக்காட்சிகள் இருந்து வராங்க. நிறைய வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் வந்து வராங்க. நிறைய பேராசிரியர்கள் வராங்க. அது மாதிரி வந்து சித்த மருத்துவம் சார்ந்தும் சில பேர் வந்து வராங்க. உணவு சார்ந்தும் பழக்க வழக்கங்கள் சார்ந்தும் வந்து சொல்கிறவங்க வந்து நிறைய பேர் வராங்க. அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு நாள் ஒரு 6 மணிக்கு ஸ்பீச் கொடுக்குறாங்க. காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 9 மணி வரை அந்த புக் ஃபெஸ்டிவல் நடக்கும். காலையில் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டால்ஸ்லாம் இருக்கும். சாயங்காலம் ஆனால் வந்து இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஆரம்பிச்சிடும். அந்த ஏரியாவில் அங்கே உள்ள ஸ்கூல் காலேஜில் வந்து கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து கலந்துப்பாங்க. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த புக் ஃபெஸ்டிவலை வச்சு நிறைய போட்டிகளுமே நடைபெறும். ஓவிய போட்டி வைப்பாங்க. அது மாதிரி வந்து சின்ன பிள்ளைங்க வந்து கதை சொல்லி வீடியோ அனுப்பணும். புக் ஃபெஸ்டிவல் முடிஞ்சவொடனே வந்து அந்த வீடியோவில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்போம். இல்லை பார்ட்டிசிபேஷன் பண்ணோம் எல்லாத்துக்குமே வந்து சர்டிஃபிகேட் கொடுப்போம். ஓவிய போட்டி நடக்கும். இந்த மாதிரி கதை சொல்கிற போட்டி நடக்கும். சிறுகதை எழுதுகிற போட்டி நடக்கும். அது மாதிரி வந்து ஏகப்பட்ட போட்டிகள், அது புகைப்பட போட்டி நடக்கும். இந்த ஒரு புக் ஃபெஸ்டிவல் சுற்றி இந்த மாதிரி நிறையா வரும். அது மாதிரி அங்கே உள்ள காலேஜுக்கும் அங்கே உள்ள பள்ளிகளுக்குமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே கொடுப்பாங்க. அவங்களுமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்களுமே வந்து கலை நிகழ்ச்சிகளில் வந்து கலந்துப்பாங்க. அவங்களுமே திறமையை வளர்த்துக்கலாம். அதுமாதிரி நிறைய எழுத்தாளர்கள் வந்து ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. அவங்களையும் நீங்கள் சந்திக்கலாம். அவங்களோட புத்தகத்தையுமே கேட்டு இந்த மாதிரி உங்களோட ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம். அவங்களுமே அவ்வளோ அழகாக பேசுவாங்க. நான்லாம் நிறையா வாட்டி வந்து எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து நிறையா வந்து பேசியிருக்கேன்.
பேசியிருக்கோம். அவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் சைன் வாங்கிக்கலாம். இல்லைனா யாருக்காச்சும் ஒரு புத்தகம் வந்து நீங்கள் கிஃப்ட்டாக கொடுக்குறீங்கன்னா அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் எந்த எழுத்தாளர் வராங்களோ அவங்கள்ட்ட வந்து சைன் வாங்கிட்டு வந்து அதை வந்து நீங்கள் கிஃப்ட்டாக அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். சில புக் ஃபெஸ்டிவலில் வந்து சிறையில் உள்ள கைதிகளுக்கு வந்து நீங்கள் தானம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அதுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஸ்டால் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு 10 புக்கம் வாங்கினீங்கன்னா வந்து ஒரு புத்தகம் வந்து அந்த ஒரு உண்டியல் மாதிரி ஒரு பெருசாக ஒரு டப்பா வச்சுருப்பாங்க. அது உள்ளே போட்டு போகலாம். அது எதுக்கு நான் வந்து சிறையில் உள்ள கைதிகளுக்கு வந்து படிக்க கொடுப்பாங்க. அது வந்து ஃப்ரீயாக நம்ம டொனேட் பண்ணலாம். அந்த மாதிரி நடக்கும். இதை சுற்றி நிறையா வணிக ரீதியாக நிறையா வந்து சின்ன சின்ன கடைகள் எல்லாமே போடுவாங்க. அதிலே வந்து உங்களுக்கு வந்து புத்தகம் வாங்கலைன்னா அங்கே வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு நிறையா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு போகலாம். அதுவுமே நடக்கும். முக்கியமாக வந்து நிறைய எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள்லாம் வந்து வருவாங்க. அவங்களோட ஸ்பீச் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு புக் ஃபெஸ்டிவலுக்குன்னு போனால் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இவ்வளோ விஷயம் வந்து இருக்குது. அதனால தான் வந்து ஒரு சிட்டிலையுமே வைக்கிறாங்க. முதல்லாம் வந்து பெரிய பெரிய சிட்டியில் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த ஒரு 4-5 வருஷத்தில் வந்து எல்லா சிட்டிலையுமே வந்து ஒரு 10 நாள் வைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து நாகப்பட்டினத்துலேயும் ஈரோடுலேயும் ஆரம்பிக்குது. ஸோ அந்த பகுதியில் உள்ளவங்க நீங்கள் போங்க. அவங்களுக்கு வந்து புத்தகம் பிடிக்காட்டியும் பரவாயில்ல, இல்லை எழுத்தாளர்கள் பிடிக்காட்டியும் பரவாயில்ல, கலை நிகழ்ச்சிகள் பிடிக்காட்டியும் பரவாயில்ல, சும்மானாச்சும் உங்கள் குடும்பத்தோடு உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு போங்க. அங்கே நடக்கிறத பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து இன்ஸ்பயர் ஆகி வாசிக்க ஆரம்பித்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அந்த கலை நிகழ்ச்சிகளில் இன்ஸ்பயர் ஆகி இவங்களுமே வந்து நம்மளும் இது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த மாதிரி தோணும். இல்லைனா அங்கே உள்ள எழுத்தாளர்கள் பேச்சில் வந்து இன்ஸ்பயர் ஆகி ஓகே இவர் யார், இவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இவர் எழுதின புத்தகம் என்ன அப்படின்னு சொல்லி அதிலேருந்து அவங்க நிறையா வாசிக்க தொடங்குவாங்க. அதையும் தாண்டி வந்து ஒரு சினிமா பிரபலத்தை பார்த்துட்டு அவர் ஏதாச்சும் ஒரு பேசுகிறப்ப பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு எழுத்தாளர்கள் இருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா யாரெல்லாம் வரலையோ ஒரு சினிமா பிரபலம் வராங்க வாங்க அவங்கள பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அப்படி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனால் கூட அங்கே போய் அவங்க சினிமா பிரபலத்தை பார்க்குறதையும் தாண்டி அங்கே உள்ள எழுத்தாளர்கள், அங்கே உள்ள கலை நிகழ்ச்சிகள், அங்கே பசங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எழுத்தாளர்கள் பேசுகிறது, அங்கே உள்ள புக்ஸ் இதை வச்சு ஏதாச்சும் ஒன்று இன்ஸ்பயர் ஆகி அவங்க வந்து வாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா நிறைய விஷயம் நிறைய வாழ்க்கையை வந்து அவங்க கற்றுப்பாங்க. அது அவங்களுக்கு அவங்க ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் வந்து அந்த புக் ஃபெஸ்டிவலில் நான் போகவே மாட்டேன்ப்பா, ஒரு புத்தகம் கூட வாங்க மாட்டேன்ப்பா, எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுப்பா அப்படி சொல்கிறவங்களும் நீங்கள் சும்மா ஒரு மணி நேரம் போயிட்டு வந்தால் போதும். கண்டிப்பாக இந்த வாட்டியிலாச்சும் அடுத்த வாட்டியாச்சும் ஒரு புத்தகம் வாங்குவீங்க. ஸோ வீட்டில் உள்ளவங்க அவங்க பிள்ளைங்களை வந்து கண்டிப்பாக இதை கூட்டிகிட்டு போங்க. 10 நாள் நடக்குது, ஏதாச்சும் ஒரு நாள் கூட்டிகிட்டு போங்க, இல்லை 2 நாள் கூட்டிகிட்டு போங்க, 1 மணி நேரம். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இன்ஸ்பயர் ஆவாங்க. ஏதாச்சும் ஒரு புக்கை எடுத்து படிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஸ்கூல் புத்தகத்தை தாண்டி இந்த மாதிரி நிறையா புத்தகம் படிக்கும்போது நிறையா விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இவ்வளோ இருக்குது அந்த புக் ஃபெஸ்டிவலுக்குள்ளே. நிறைய பேர் வராங்க, நிறையா ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஸோ கலந்துக்கோங்க. அது மாதிரி வந்து ஒரு புத்தகம் வாங்கினா வந்து 10% வந்து ஆஃபர் வரை கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நிறையா நடக்கும். நிறையா வந்து கூப்பன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நிறைய எழுத்தாளர்களோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லிப்பாங்க. இந்த உங்கள் சிட்டியில் வந்து எங்கெங்கெல்லாம் பக்கத்தில் இந்த மாதிரி வந்து புக் ஃபெஸ்டிவல் நடக்குதோ தாராளமாக போய் கலந்துக்கோங்க. அந்த இதை வந்து அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பக்கத்தில் நடக்குதுன்னா தயவு செய்து வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வாசிப்பு பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உள்ள இந்த நிறைய வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுது மொபைலு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு அது இதுன்னு. பட் இப்போதைக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் தான் வந்து நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் அழகாக வந்து நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி ஒரு புத்தக ஃபெஸ்டிவலுக்கு போங்க, கலந்துக்கோங்க. ஏதாச்சும் 1-2 புத்தகம் வாங்கிங்க, படிக்காட்டியும் பரவாயில்ல, சும்மானாச்சும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் படிப்பீங்க. அதிலேருந்து உங்களோட அடுத்த ஜென்ரேஷனே வந்து நிறையா புத்தகங்கள் வந்து படிக்கும். புத்தகங்கள் வந்து நிறைய விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போய் உங்களோட அந்த ஈரோடு, நாகப்பட்டினம் யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கோ போய் கலந்துக்கோங்க. நன்றி.